ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் வெற்றிக்கார் கண்ட்லேருந்து கல்யாணம் பேசுகிறேன் சார். சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ்னு சொல்லி அடிக்கடி சொல்லிட்டு இருக்கீங்களே சார். ஒவ்வொரு கல்லூரியை பற்றியும் பேசும்போதும் 5 சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இருக்குது, 6 இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்களே. சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ்னால் என்ன, அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. அதற்கு விடையை தான் இந்த வீடியோ ரெடி பண்ணிக்கோ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம சேனலுக்கு இப்போ தான் வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சரியா? ஆக்சுவலாக மற்ற கோர்சஸ் மாதிரி இன்ஜினியரிங் கிடையாது. வெறும் பாட புத்தகத்தை மட்டும் படித்து நீங்கள் ஒரு முழுமையான இன்ஜினியர் ஆக முடியாது. அதே சமயத்தில் ஏற்கனவே இருக்கக்கூடிய லேப்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மட்டும் பத்தாது அப்படின்ற ஒரு விஷயத்தில் தான் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வருது. சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ்ன்றது ஒரு தொழில்நுட்பத்தில், இப்போ உதாரணத்துக்கு ஏஐ இருக்கலாம், ரோபோட்டிக்ஸாக இருக்கலாம், இல்லை ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லை இவி வெஹிக்கிள்ஸாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு குறிப்பிட்ட டெக்னாலஜியில் உயர்தரமான லேப், மென்பொருள், அதாவது சாஃப்ட்வேர், இயந்திரங்கள் இதெல்லாம் வச்சு அமைக்கப்பட்ட ஒரு சிறப்பு மையம் தான் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ்னு சொல்லி பேர். இது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பெரிய கம்பெனியோட பார்ட்னர்ஷிப் சேர்ந்து தான் காலேஜ் அமைப்பாங்க, சரியா? இது ஏன் இவ்வளோ முக்கியம் அப்படின்றத பார்த்தலாம். ஃபஸ்ட்டு இண்டஸ்ட்ரி ரெடியாக ஸ்டூடெண்ட் ஆகுறாங்க, சரியா? அதாவது வெறும் படிப்பு மட்டும் இல்லாமல் கம்பெனியில் யூஸ் பண்ணக்கூடிய டூல்ஸ், டெக்னாலஜி எல்லாம் பயிற்சி எடுத்துக்கிறாங்க. ரெண்டாவது பிளேஸ்மெண்ட்டும் பூஸ்டம் ஆகும். ஏன் அப்படின்னா நீங்கள் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸில் ட்ரைனிங் எடுத்துருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அந்த கம்பெனிலே டைரக்ட் ப்ரையாரிட்டி ஒன்று கிடைக்கும், சரிங்களா? இதனால் அவங்களுடைய அந்த சான்றிதழ்லாம் இருக்கும்போது இதனால் அவங்களுக்கு வேலைவாய்ப்பும் அதிகமாக கிடைக்குது. அதே மாதிரி ட்ரெண்டிங் ஸ்கில்ஸ் அண்ட் ரிசர்ச்சை கற்றுக்குறாங்க. அண்ணா யூனிவர்சிட்டி சிலபஸை தாண்டி மார்க்கெட்டில் ஹாட்டாக இருக்கக்கூடிய ஸ்கில்ஸ், உதாரணத்துக்கு ரியாக்ட், க்ளவுட், ஏஐ இதெல்லாம் கற்றுக்கலாம். அதுக்கப்புறம் காலேஜுடைய பிராண்ட் வேல்யூ அதிகமாகுது. இப்போ சவிதாலாம் எடுத்துட்டிங்கன்னா உங்களோட பிராண்டே பார்த்தீங்கன்னா சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் மையப்படுத்தி தான் இருக்குது. இப்போ இன்னொரு உதாரணத்தை சொல்கிறேனே, எஸ்கேசிஇடி கேள்விப்பட்டிருப்பீங்க கோயம்புத்தூரில். அங்கே பார்த்தீங்கன்னா விர்ச்சுசா கம்பெனி அமைச்சு வச்ச ஜாவா ஃபுல் ஸ்டாக் சிஓஇ இருக்குது, அதாவது சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ரியாக்ட், நோட் ஜேஎஸ், க்ளவுட் இது மாதிரியான நிறையா விஷயங்கள் சொல்லிக் கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய மாணவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த விர்ச்சுசா கம்பெனிலேயே பிளேஸ்மெண்ட் ப்ரையாரிட்டியும் கிடைக்கும். அதே மாதிரி லைவ் ப்ராஜெக்ட் செய்யக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கும், சரிங்களா? ஸோ இதெல்லாம் தான் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸை இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக மாற்றுது. நீங்களும் ஒரு கல்லூரியை சூஸ் பண்ணிங்கன்னா சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் எத்தனை இருக்குது, என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது அப்படின்றத பார்த்த பிறகு அந்த கல்லூரியை சூஸ் பண்ணுங்கள், சரிங்களா?